ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரொம்பவும் டேஸ்டியாக கிறிஸ்பியாக முட்டை பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் ஒரு 3 எக் எடுத்திருக்கேன். இதை நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு 4 பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் போல் மல்லி இலை, 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம். ஒரு பவுலில் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணோடனே நல்லா பிணைஞ்சி விட்டுறலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசி மாவு, கடலை மாவு இதில் ஆட் பண்ணிக்கலாம். மல்லி இலை, பெருஞ்சீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தெளிச்சாப்பில் தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிணைஞ்சிக்கோங்க. அவ்வளோதாங்க, நல்லா பிணைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு பிணைஞ்சிக்கோங்க. வேக வச்ச முட்டையே இந்த மாதிரி 2 பகுதிகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு வாழை இலையில் இந்த அளவுக்கு மாவு எடுத்து லைட்டாக தட்டி விட்டுக்கலாம். நம்ம வேக வச்ச முட்டையை இது மேலே அப்படி வச்சுக்கலாம். அது மேலே கொஞ்சம் மாவை வச்சு க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த அளவுக்கு க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. மிதமான தீயிலே பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக ஈவினிங் ஸ்நாக்ஸ் முட்டை பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவும் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.